மேலும் அவர் சில பொருளாதார காரணங்களை சுட்டிக்காட்டினார். ஏன் நாம் தாவர உணவை உண்ண வேண்டும் என்பதற்கான பொருளாதார காரணங்கள். திரு ஜவேரியை பொறுத்தவரை தாவர உணவால் செலவு குறையும் என்கிறார். அநேக புள்ளி விவரங்களை தந்தார். இத்தனை கலோரிகள், டன் டன்னாக புரோட்டீன்கள் என்றெல்லாம். இவையெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். மேலும் அவர் சில புரதங்களை பற்றி கூறினார். இந்த புத்தகத்திலும் இருக்கிறது. அதாவது 1 கிலோ மிருகப் புரதத்தை பெறுவதற்கு நாம் அநேக தாவரங்களை தீனியாக கொடுக்க வேண்டும். 1 கிலோ மிருகப் புரதத்தை பெறுவதற்கு 7 கிலோ தாவர புரதத்தை அழிக்கின்றோம். நாம் 1 கிலோ புரதத்தை பெற புலால் உணவை சாப்பிட்டால் அதற்கு சமமாக நீங்கள் 7 கிலோ தாவரங்களை உண்ண முடியும். ஆகவே தாவரங்களின் விலை குறைவு என்கிறார். இந்த புரதக் கணக்கு எப்படி வந்ததென்று ஒரு மருத்துவனான எனக்கே புரியவில்லை. கிலோ கணக்கில் உணவா இல்லை கிலோ கணக்கில் புரதங்களா? மேலும் அவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வாதத்திற்காக 2 5 நான் ஏற்கிறேன். பிறகு உங்களிடம் நான் 2 ரூபாய்களை கொடுத்துவிட்டு 5 ரூபாய் கேட்டாலோ அல்லது 2000 கொடுத்துவிட்டு 5000 கேட்டாலோ தருவீர்களா? அதேபோல் உங்கள் வாதங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பதிலாக நான் தாவர உண்ணிகளாக இருப்பவர்கள் புலால் உண்ணிகளுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறுகிறேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உணவுக்காக விலங்குகளை நாங்கள் கொல்லாமல் இருந்திருந்தால் அவை இன்னும் 5 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அவை 7 8 மனிதர்களின் தாவர உணவை சாப்பிட்டிருக்கும். ஆகவே விலங்குகள் உங்கள் தாவர உணவை உண்பதை தடுத்ததற்காக எங்களுக்கு நன்றி கூற வேண்டும். மேலும் ஒரு கணக்கை சொன்னார். ஏதோ ஒரு குறிப்பிலிருந்து எங்கிருந்து என்று தெரியவில்லை. காய்கறிகளின் வேளாண்மைக்காக தேவைப்படும் நிலத்தை விட கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக தேவைப்படும் நிலங்கள் 14 மடங்குகள் அதிகமாம். மேலும் இந்த புத்தகத்தில் மறுபடியுமாக 1 டன் மாட்டு இறைச்சிக்காக பயன்படுத்தப்படும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து சராசரியாக 5 குடும்பங்களுக்கு தாவர உணவை வழங்கலாமாம். 1 டன் மாட்டு இறைச்சி 10 அல்லது 20 டன் தாவர உணவுக்கு சமமாம். மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலத்திலிருந்து சராசரியாக 5 குடும்பங்களுக்கு உணவு வழங்கலாம் என்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன பதில்தான் இதற்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த லட்சிய சைவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னவென்றால், கால்நடை மேய்ச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் காய்கறி உற்பத்திக்கு தகுதியானவை அல்ல என்பதுதான். அவற்றிற்கு உணவாக பயன்படும் தாவரங்கள் மனிதனுக்கு உணவாக பயன்படத்தக்கவை அல்ல. வைக்கோல், புல், சோளத்தட்டை போன்ற உணவு மனிதனுக்கு உணவாக கூடிய உணவு வகைகளை அவை உண்பதில்லை. அவையால் சாப்பிட முடியும். ஆனால் அவை வயலுக்குள் நுழையும் பொழுது விவசாயி அவற்றை துரத்தி விடுகிறான். நஷ்டம் ஏற்படக்கூடாதல்லவா? ஆனால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது சில அரசாங்கங்கள் விளைச்சலை விலங்குகளுக்கு உணவாக அளிக்கிறார்கள். மேலும் கால்நடை வளர்ப்பை தொழிலாக கொண்டுள்ள நாடோடிகள் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தும் நிலங்கள் விளைச்சலுக்கு பயன்படும் நிலங்கள் அல்ல. அவர்களும் மனிதனுக்கு பயன்படாத உணவைத்தான் உண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட உணவை அவர்கள் உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலங்குகளும் வாழ்கின்றன, மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஐநாவின் ஒரு புள்ளி விவர கணக்குப்படி உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் ஏறக்குறைய 23% மேய்ச்சலுக்காகவும் 23% காடுகளுக்காகவும் 10க்கும் குறைவான சதவிகிதங்கள் வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மீதி உள்ள 45% வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படி செய்வதில்லை. ஏன் விலங்குகளின் உணவுக்கு பின்னால் ஓடுகிறீர்கள்? அவை பாவம் அல்லவா? அவை வாழட்டும், உண்ணட்டும். ஏன் தடுக்கிறீர்கள்? கால்நடைகளை அறுப்பதை புலால் உண்ணிகள் நிறுத்திவிட்டால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவற்றின் எண்ணிக்கை பெருகிவிடும், அதிகமாகிவிடும். மனிதர்கள் கால்நடைகளை உணவிற்காக வளர்க்கிறார்கள் என்று தெரியும். சில வழிகளில் அவர்கள் விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்கிறார்கள். சரி, இன்றிலிருந்து புலால் உண்ணிகளான அசைவர்கள் இறைச்சிக்காக கால்நடைகளை வளர்ப்பதையோ அவற்றை அறுப்பதையோ நிறுத்திவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னவாகும் தெரியுமா? அவற்றின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டேதான் இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தனை வருடங்களாக நமது எண்ணிக்கை பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இருந்தும், நாம் இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கை இருந்தும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. கால்நடைகளுக்கு எந்தவித குடும்ப கட்டுப்பாடும் இல்லை. அவற்றின் கர்ப்ப காலமும் மனிதர்களை விட மிக குறைவு. 5 மாதங்களோ 6 மாதங்களோ 8 மாதங்களோ மனிதர்களை விட குறைவு. எண்ணிக்கையில் வேகமாக வளர்கின்றன. நாம் வளர்ப்பதையும் அறுப்பதையும் நிறுத்திவிட்டாலும் சில 10 ஆண்டுகளில் மனிதர்களின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வராது, கால்நடைகளின் எண்ணிக்கை வளர்ச்சியால் பிரச்சனை வரக்கூடும். அதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள்?
பல வகையான ஊட்டச்சத்து மற்றும் புரதங்கள் பற்றியெல்லாம் அவர் பேசினார். நேரம் இருந்தால் மறுப்புரையில் அவருக்கு பதிலளிக்கிறேன். நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். அதை சொன்னவர் டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர். நலவியலை குறித்த அவரது அனைத்து வாதங்களுக்கும் இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர் ஊட்டச்சத்து துறையில் ஒரு பேராசிரியர், டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார். அவரது பதவியை குறித்து ஏன் சொல்கிறேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். இவரை போன்றவர்கள் நலவியலில் நடக்கும் மோசடிகளை கண்டுபிடிப்பவர்கள், மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர்கள். அவர் சொல்கிறார், உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்களின் கருத்தும், மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் சோதிக்கப்படாதவை, சரியாக சோதிக்கப்படாதவை, கண்டுபிடிக்க முடியாதவை, நம்ப முடியாதவை, நிரூபிக்கப்படாதவை. மறுபடியும் சொல்கிறேன், டாக்டர் ஜார்ஜ் ஆர் கர் சொல்கிறார், உணவு வழக்கங்கள் மற்றும் வியாதிகளை குறித்து எழுதும் ஏறக்குறைய எல்லா ஆசிரியர்கள் கூறும் கருத்தும், மேலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் தகவல்களும் கண்டுபிடிக்க முடியாதவை, சோதிக்கப்படாதவை, நம்ப முடியாதவை, நிரூபிக்கப்படாதவை. நேரம் குறைவாக உள்ளது. விஞ்ஞானம் மற்றும் நலவியலுக்கான அமெரிக்க பேரவை கொடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இந்த துறையில் சிறந்தவர்கள். இந்த புத்தகங்களில் இருப்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல. இது இந்த வியாதியை உண்டாக்கும், இது இந்த நோயை உண்டாக்கும். சில விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் உள்ளன, அதை தடுக்க முடியும். இந்த நிலம், இந்த நாடு என்றெல்லாம் அவர்கள் பேசுவது சில தனிப்பட்ட நபர்களால் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் மட்டும்தான். நீங்கள் நினைத்தால் நீங்களும் ஆராய்ச்சிகளை செய்யலாம், அதை எழுத்து வடிவத்தில் எழுதலாம், எந்த வலுவும் இருக்காது. விஞ்ஞானம் மற்றும் நலவியலுக்கான அமெரிக்க பேரவை சொல்கிறது, சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. இன்றைய தலைப்பு உடலுக்கு நல்லது தாவர உணவா புலால் உணவா என்பதல்ல. புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விலக்கப்பட்டதா என்பதுதான் தலைப்பு. ஆகவே திரு சவேரி அவர்களின் பணியை எளிதாக்குவதற்கு அவர் தம்முடைய மறுப்புரையில் பதில் சொல்வதற்காக சில கேள்விகளை நான் இங்கு வரிசைப்படுத்தி தருகிறேன். முதலாவது, எந்த ஒரு பிரதான மதமாவது அனைத்து புலால் உணவையும் பொதுவாக தடை செய்துள்ளதா, விலக்கியுள்ளதா? இரண்டாவது, ஆர்க்டிக் வட்டத்தில் வாழும் எஸ்கிமோ போன்றவர்களுக்கு சென்ற காலங்களில் தாவர உணவை எப்படி அனுப்பியிருக்க முடியும்? இப்பொழுது அனுப்பினாலும் செலவு அதிகமாகும். மூன்றாவது, எல்லா உயிர்களும் புனிதமானவை என்றால் தாவரங்களை ஏன் கொல்கிறீர்கள்? தாவரங்களுக்கும் உயிருண்டு. நான்காவது, தாவரங்களாலும் வலியை உணர முடியும். ஐந்தாவது, அவற்றிற்கு 2 புலன்கள் குறைவு என்பதால் அவற்றை கொல்வது குறைந்த பாவமே என்பது குதர்க்கமல்லவா? ஆறாவது கேள்வி, ஒரு விலங்கை கொன்று ஒரு உயிரை மட்டும் போக்குவது 100 பேருக்கு உணவளிக்க போதும் என்கிற போது 100 செடி கொடிகளை கொள்வது சரிதானா? ஏழாவது, எல்லா வாதங்களையுமே தவறு என்று நிரூபிக்க முடியும். ஈரல், சிறுநீரகம், HCl, அமிலம், உமிழ்நீர், ரத்தத்தில் உள்ள pH, லிப்போபுரதம், இதை குறித்து அவர் கூறிய அனைத்தையும் தவறு என்று நிரூபிக்கலாம். எட்டாவதாக, மனித இனத்தின் பற்கள் அனைத்துண்ணி பற்கள், சைவமும் அசைவமும் உண்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது, மனித இனத்தின் ஜீரண அமைப்பு தாவரம் மற்றும் புலால் உணவை ஜீரணிக்கக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துள்ளேன். பத்தாவதாக, கற்கால மனிதன் புலால் உண்ணியாகத்தான் இருந்தான். மனிதர்களுக்கு விலக்கப்பட்ட உணவு என்று சொல்ல முடியாது, அவர்களும் மனிதர்கள்தானே. 11வது, உண்ணும் உணவு உங்களுடைய குணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், ஆனால் புலால் உணவு மூர்க்கத்தனத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்கு எந்த விஞ்ஞானபூர்வமான ஆதாரமும் இல்லை. 12வது, தாவர உணவை குறித்த அவரது வாதம் உங்களை வலிமையாக்கி, அமைதியாக்கி, அறிவை கூர்மையாக்கி, விளையாட்டு வீரராக்கும் என்பதெல்லாம் வெறும் கற்பனையே. 13வதாக, மோப்ப சக்தி, இரவு நேரங்களில் பார்க்கும் சக்தி தாவர உண்ணி விலங்குகளை விட புலால் உண்ணி மிருகங்களுக்கு அதிகமாக உள்ளது. அதேபோல் புலால் உண்ணி மிருகங்களுக்கு கொடூரமான குரலும் தாவர உண்ணி விலங்குகளுக்கு அமைதியான அழகான குரல் இருக்கிறது என்பதெல்லாம் அறிவுபூர்வமான வாதங்கள் அல்ல. 14வது, தாவர உணவு மலிவு என்பதை நான் தவறு என்று நிரூபித்துள்ளேன். அது மலிவானதல்ல. சில நாடுகளில் இருக்கலாம், இந்தியாவைப் போல. இங்கு மலிவுதான். ஆனால் வெளிநாட்டுக்கு சென்றால் மேற்கத்திய நாடுகளில் தாவர உணவின் விலை அதிகம். மேலும் சுத்தமான தாவரங்களுக்கு விலை மிக மிக அதிகம், வாங்கவே முடியாது. மேலும் 15வதாக, கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தால் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தின் அளவில் குறைபாடு ஏற்படும் என்பது தவறு. 16வதாக, புலால் உண்ணிகள் உணவுக்காக விலங்குகளை அறுக்கவில்லை என்றால் விலங்குகளின் எண்ணிக்கை சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகிவிடும்.
17ஆவதாக டாக்டர் கரை பொறுத்தவரையில் உணவு சம்பந்தப்பட்ட நிபுணர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை முற்றிலுமாக நம்ப முடியாது. எல்லா புள்ளி விவரங்களும் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. நம்பக்கூடிய அளவுக்கு எந்த கருத்தும் இல்லை. 18ஆவதாக எந்த ஒரு மருத்துவ புத்தகத்திலாவது பொதுவாக புலால் உணவை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? 19வது இந்த பூமியில் ஆட்சி செய்யும் எந்த ஒரு அரசாங்கமும் புலால் உணவை பொதுவாக தடை செய்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டதே இல்லை. இறுதியாக 20வது அமெரிக்க விஞ்ஞான நலவியல் பேரவை கூட நமக்கு சொல்கிறது, சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல. இவையே புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே என்பதற்கு போதுமான தர்க்க விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களாகும். திரு ஜவேரி அவர்கள் இதை ஏற்கவில்லை என்றால் விஞ்ஞானபூர்வமாக இதற்கு பதிலளிக்க வேண்டுகிறேன். ஆராய்ச்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இதற்கு பதிலளிக்க கூடாது. ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களால் எனது 20 கேள்விகளுக்கும் பதில் அளிக்க முடியவில்லை என்றாலும் அவரை ஒருபோதும் நான் புலால் உண்ணியாக மாற நிர்பந்திக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மூர்க்கத்தனமான புலால் உண்ணி அல்ல, இல்லவே இல்லை. அவர் தொடர்ந்து தாவர உணவையே உண்ண வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அது அவருடைய முடிவு. சில பேருக்கு சில உணவு வகைகள் பிடிக்கும், தனிப்பட்ட முடிவு. மேலும் ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பல கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் லட்சிய சைவர்கள் அவர்கள் தாவர உணவில் அதிக சக்தி இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நிறுத்த வேண்டும். இது போன்ற புத்தகங்களை கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும். இது மக்களை வழிதவறச் செய்யும். திருக்குரான் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 கூறி என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது சொல்கிறது, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக.